நேர்மையான சிந்தனையின் வலிமை. நேர்மையாக சிந்திப்பதற்கான வழிமுறைகள். நேர்மையான சிந்தனை என்றால் வாழ்க்கையின் பிரகாசமான பக்கத்தின் மீது கவனம் செலுத்தும் மற்றும் நேர்மறையான முடிவுகளை எதிர்பார்க்கும் ஒரு மன ரீதியான மற்றும் உணர்வு ரீதியான மனப்பான்மையாகும். ஒரு நேர்மறையான நபர் மகிழ்ச்சி, ஆரோக்கியம் மற்றும் வெற்றி ஆகியவற்றை எதிர்பார்க்கிறார் மற்றும் எந்த தடையையும் சிரமத்தையும் வெற்றி கொள்ள முடியும் என்று அவர் நம்புகிறார். பின்வரும் உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். ஆலன் ஒரு புதிய வேலைக்கு விண்ணப்பித்தான். ஆனால் அவனுக்கு அந்த வேலை கிடைக்கும் என்று அவன் நம்பவில்லை. ஏனென்றால் அவன் தன்னை ஒரு தோல்வியாளனாகவும் வெற்றிக்கு தகுதி இல்லாதவனாகவும் கருதினான். அவனை குறித்து அவனிடம் ஒரு எதிர்மறையான மனப்பான்மை இருந்தது. எனவே மற்ற விண்ணப்பதாரர்கள் அவனை விட சிறந்தவர்களாகவும் தகுதி படைத்தவர்களாகவும் இருப்பதாக நம்பினான். நேர்காணல் நாளன்று அவன் தாமதமாக எழுந்தான் மற்றும் அவன் அணிய திட்டமிட்டிருந்த சட்டை அழுக்காக இருந்ததைக் கண்டு அதிர்ந்தான். வேறு ஒரு சட்டைக்கு இஸ்திரி போட வேண்டும். ஏற்கனவே மிகவும் தாமதமாக இருந்தது. காலை உணவு சாப்பிடாமலே சுருங்கிய சட்டையை அணிந்து கொண்டு வெளியே சென்றான். நேர்காணலின் போது அவன் பதட்டமாகவும் எதிர்மறையாகவும் பசியாகவும் மற்றும் அவனது சட்டை பற்றி கவலையுடனும் காணப்பட்டான். இவை அனைத்தும் அவனது மனதை திசை திருப்பி நேர்காணலில் கவனம் செலுத்துவதை கடினமாக்கின. அவனது ஒட்டுமொத்த நடத்தையும் ஒரு மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. இதன் விளைவாக அவன் தனது பயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தான். அதனால் வேலை கிடைக்கவில்லை. ஜிம் அதே வேலைக்கு விண்ணப்பித்தான். ஆனால் இந்த காரியத்தை வேறு விதமாக அணுகினான். அவனுக்கு வேலை கிடைக்கும் என்பதில் உறுதியாக இருந்தான். அவன் தன்னை குறித்த நேர்மறையான மனநிலையை கொண்டிருந்தான். நேர்காணலுக்கு முந்தைய வாரத்தில் அவன் அடிக்கடி தன்னை குறித்த ஒரு நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்தி வேலையை பெற்றுக் கொள்வதற்காக கற்பனை செய்து பார்த்தான். நேர்காணலுக்கு முந்தைய மாலை பொழுதில் அவன் அணிய போகிற ஆடைகளை தயார் செய்தான். சீக்கிரமாகவே தூங்கச் சென்றான்.